போட்டுட்டாரு. பயமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. இங்க வரையில பயமா இருந்துச்சு, எப்படி இருக்குமோ என்னாண்டு இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு வந்து. ஆனா உங்களை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. நானும் காதல் பண்றோம்னு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? காதல் பண்ண போறேன். காதல் பண்றியா? மருமையை வச்சுக்கிட்டே காதல் பண்றதா? தெரியலையே. அண்ணனையும் கூட காதல் பண்ணலாம், வந்தாலையும் கூட காதல் பண்ணலாம். அப்ப நாங்க மட்டும் என்ன ஆள் இல்லாம இருக்கிறேன்? நாங்க தான் வச்சிருக்கோம். நிறைய இருக்கு, உனக்கு நிறைய தான் இருக்குது. நானே கேள்விப்பட்டேன். அதே அப்பா அப்பா கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. நான் மனசார ஒருத்தரை மனசாக நான் ஒருத்தரை இல்ல லவ் பண்றேன். இந்த மோராச்சும் லவ் பண்ணிட்டு இந்த மோர செவனேன்னு கிடக்குறியாடா? 83 வயசாச்சு, இன்னும் ஒரு பொண்டாட்டியை பார்த்து கட்டாம இருக்கிறியாடா? அதனால கண்ணு கட்டமா காவல் பார்த்து சொல்லிக்க. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருப்பா. அவன் அந்த வள்ளி பொண்ணு இருக்காப்புல, அந்த பிள்ளைக்கு வயசு 10. அந்த பிள்ளைக்கு வயசு 13. அந்த பிள்ளை அவங்க அண்ணன் நம்பி 7 பேர் இருக்காங்களா? பொங்கலி 7 பேருக்கு நான் தான் காதல் பண்றேன். போதுமா? 7 பேர்த்து நீ பண்ணேன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஒரு ஆளுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வச்சுட்டேன். உடம்புக்கு சரி, ஒரு ஆளுக்கு போயிடுச்சுன்னு வச்சுட்டேன். ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, ஏதோ ஒரு அவசரத்துல ஏன்னா மன்னிப்பு கேட்க பையன். அதனால நம்ம ஊர்ல மன்னிச்சுட்டேன். என்ன பண்றது? அதனால அவரை நான் எப்படி மனசார நினைக்கிறேன் தெரியுமா? துருவலையில ஏறச்சு கொண்டையில நினைச்சு, கொண்டையில இல்ல தொண்டையில, மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா தொண்டுகள் செய்கிறதோ நானும் கூட பேச போறேன் அடிக்கிறதா. கட்டிக்கொள்ளும் முன்னே ஒட்டிக்கொள்ளலாமோ? Oh
அந்த கருவாச்சி ஒருத்தர் வந்திருக்கிறா அவன் வந்தாத்தான் நான் நினைக்கிறேன் யார் வந்திருக்கு கலையரசி இல்லையா செட்டப் பண்ணிட மாட்டோமா விட்டு போறாரே அம்பத்துல அவளே ரெண்டு முள்ள கட்டத்தில அம்ப கதையே எங்க சொல்லு அம்ப கதையே எங்க சொல்லு ஆசைப்பட்டு அண்ணே மாவன வச்சுக்கிட்டு பெருசா பார்த்தா ஆடு வாய் புழக்கிறாரு ஆளு சரியான கட்டையா இருக்காங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்லையா பஞ்சு மிட்டாயி என்ன பஞ்சு ஒரு பப்பரை கட்டிட்டேன் ஒரிஜினல் இல்லையா ரெண்டு பேரும் இப்படியே கால கிட்டிதான் அடிக்கணும் பாத்துக்க சிரிப்பை பத்தியா சிப்புங்க கல்லும் இல்ல ஒண்ணும் இல்ல ஐயோ பல்லு இல்லைனாலும் பக்கோட சாப்பிட ஆசைப்படுறாரு மச்சியோரோ மாமனாரி ரசா மாமனாரி வச்ச மரம் ஓ மாமனாரி வச்ச மரம் அந்த தாய்க்கு ஆசைப்பட்டு மாமனாரை வச்சுக்கிட்ட அவே என்னடா அர்ஜென்ட் ஆகி போச்சு அர்ஜென்ட் வாத்தியார் மாதிரி உனக்கு வருதா சரி சென்னையோட ஏமா என்ன அப்படி வந்திருக்க இனிமேல் கல்யாணம் முடிக்க கூடாது ஒரு இதுல இருக்கு வயசுக்கு வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிடுறேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 2 பிள்ளை இருக்கு 2 உள்ள இருக்கா ஆமா யாருக்கு வந்துச்சு என் புருஷனுக்கு அப்புறம் உனக்கு உனக்கு பிறக்கலையா எனக்கு தான் பிறச்சு நான் தான் பெத்தேன் யார் உதவி பண்ணா என் புருஷன் டிரைவர் டிரைவரா ஆமா என்னடி எழுப்பிச்ச அவன் மனுஷனுக்கு கல்யாணம் முடிச்சு நான் பண்ணாத அனுபவம் சார் இழைக்காம பேசுறீ நான் பண்ணாத அனுபவம் சார் என்ன அப்படி அனுப்பிச்ச ஏன் கேக்குறீங்க அத பஸ் கண்டக்டர் பஸ் இருக்கு டிரைவருக்கு வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாய் போச்சு இலைக்கு அடிச்சுப்பாங்க வாய் சாப்பிட்டு இருங்க நான் சொல்றேன் அந்த கதையை சொல்றேன் சொல்லுதா என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தாங்க யாரும் கேட்ட நானும் கேட்டேன் சரி டிரைவர் சொன்னாங்க மனுஷன் டிரைவர் தான் பஸ்ல போகும்போது நல்லா ஓட்டுவாரு பஸ் என்ன இல்ல என்ன அதுக்கப்புறம் தான் ஓட்டுவார் சரி சரி நானும் சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா பார்த்தா மனுஷன் எத்த தண்டி என்னடி மீச அப்படி சொல்லு பயமா போச்சு டிரைவர்ல மீச கட்டா மீச மாதிரி சரி நம்ம நான் கீழே குடிச்சு பார்த்துட்டேன் நான் எதை பார்த்த மீசை தான்ப்பா என்னப்பா நீங்க நீ மொட்டை மொட்டையா சொல்லாத மீசை உருட்டு மீச உள்ள விட்டா மூக்குல உள்ள விட்டானா ஆமா உள்ள விட்டே வச்சுக்கோங்க மூக்குல ஏறி அப்படியே தலைவலியா வெளில வந்துடும் புலி பேசி மாதிரி அந்த மாதிரி ஆமா ஆத்தாடி அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு இனேக நான் மாப்பிள்ளை எங்க மீசை பார்த்து அதுக்கு அவனுக்கு மீசை மேல ஆசை வந்துருச்சு சரி அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிட்டு சரிம்மா மாப்பிள்ள அழகா இருக்கா கல்யாணம் முடிச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் 5ஆவது போன வருஷம் ஆமா போன வருஷம் 2023 சரி 9 மாசம் கல்யாணம் ஆமா சரி அவன்கிட்ட 1 மாசம் தான் இருந்தேன் மனுஷன் ஓடி வந்துட்டேன் ஏமா நல்லா தானே வண்டி ஓட்டுனாரு அப்ப உனக்கு பிடிச்சுதானே போனேன் அது ஏன் அந்த விஷயத்தை கேளுங்க சொல்லுங்க ஏன் ஓடி வந்துட்டு அவன் டிரைவர்ல கண்டக்டர் விசில் நிப்பாட்டுங்க அடிச்சாத்தேன் கிளம்பா ஆமா அடிச்சாத்தேன் அவனுக்கு வந்து சம்பா கொடுத்து உள்ள அனுப்பிச்சுட்டாங்க யாருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு பஸ் எடுக்க அனுப்பிச்சிட்டாங்க பாலிச போட வராங்க மனுஷன்
வீசிய பார்த்து அடே, அப்படியே, சரி சொல்லிட்டு உள்ள போயிட்டா மனுஷன் விட்டு திருப்பறையா ஆட்டி சம்பாடி ஆத்தாடி. என்னால முடியல. என்ன பாயில துணி வச்சிருக்கானே கண்டால பாவி பைய கத்த கூட முடியலையே. முன்னேறவே முடியலையா? எனக்கு விசில் தராது நீ போயிட்டுறியா? சரி நம்மளா சரி எங்கிட்ட ஒரு கையை தெரிஞ்சு உள்ள அடிச்சு போறோம் பாக்குறேன் பாயில துணி வச்சிருக்கானே. அப்புறம் எப்படி? நல்ல வேலை குறுக்கா கரெக்டா காலைல வணக்கம் சொன்னேன். என்ன 3 மணிக்கு சரி என் காம்பவுண்ட் வழியா பீனிஸ்கள் சொந்தாப்புல. சரி அப்ப விட்டு மனுஷன் ஆஹா அதோட சாமி தங்காத்தே வேணாம் சொல்லிட்டு எங்க வீட்டை பக்கத்துல வந்துட்டு பெட்டி பண்ணிக்கிட்டேன். நாக்கு தள்ளிடுச்சு. ஆமா ஆட்டி அப்படினால ஆட்டி. அதனாலதான் இப்ப ஆல்ரவுண்டுக்காரு ரொம்ப தொங்கி போய் வச்சிருக்கா. மதன் மதன் தொங்கி போய் வச்சிருக்காப்ல. சரி அதனால அவர் நான் திருமணம் செய்யணும் ஆசை இருக்கேன். சரி மாமா அவரும் மனசு சும்மா ஒரு குண்டா சொல்லி கூட ஒரு மாதிரி திரிட்டேன். அவர் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது ஒரு பிடிக்கல. காலி பண்ணத்துக்கு வேண்டிய இவன் கண்டக்டர் அடுத்து இவன் சட்டாளர்களுக்கு கண்டக்டர் கல்யாணம் முடிச்சு போக டிரைவர் வேணும் கண்டக்டர். சரி மனுஷன் எல்லாம் திருப்பி ஊதிட்டான் இருப்பேன் நம்ம தப்பிச்சுக்கலாம் சொல்லிட்டு நானும் சரிட்டேன். அவன் மனுஷன் உள்ள வந்து கல்யாணம் முடிச்சு சரி இதே மாதிரி என்னையும் பார்த்த சம்பவம் கூட விட்டு உள்ள விட்டாங்க. மறுபடியும் பால் சம்போட போற. ஆமா இவன் பதில் நிக்காத உள்ளவா பதில் நிக்காத உள்ளவா படிக்கட்டுல நான் உள்ள வச்சுட்டு உள்ள வந்துட்டேன்டா. மேல ஏறு சட்டால அவன் ஏற மாட்டானா நான் தான் இறங்கணுமா. சரி இவனு சட்டால மாட்டான் ஆளுநர்னால குண்டா சட்டிக்கு ஊத விட்டுன மாதிரி அவர்கிட்ட ஒட்டு அடினாலும் வாங்கிட்டு வசாம திருந்துருவான். அப்ப அவர் ஒட்டுன்றியா? இருக்குட்ட ஆட்டி எப்படி அடி தெரியல அது ஏமாந்தவன் தெரியல. காலம் போறவரா அவர் 2 ஊர்த்தை கட்டி வச்சுட்டு அடிக்கிறாரப்பா. கிச்சு கிச்சு அடிப்பாப்ல. சரி சரி அப்பா காவலுக்கு அனுப்பிச்சிருக்கோம் சொன்னாரு. சரி சரி காவல் வந்தவரை பாப்போம் போதா. ஆமா நீங்க என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காவலுக்கு இருக்கோம் நானும் எங்க அக்காவும் சேர்ந்து. ஏத்தா நம்பராஜ் எவ்வளவு வந்துறீங்களா? ஆமா என்ன வேலை வந்துறீங்க? கலப்பு எடுக்கிறேன். என்னது கலப்பு எடுக்கிறேன்? கலப்பு எடுக்கிறியா? ஆமா உங்களை மாதிரி அளவு கலப்பு எடுத்து விட்டானே சொன்னோட நெல்லிக்க கடாய் காய எடுத்து மாதிரி அடிச்சு விட்டு போடுவோம். பிரியப்பட்டுட்டவா அடிச்சு விட்டு போவாயா? சரி நம்மள மாதிரி எங்க அக்கா இன்னொரு அக்காவா? ஆமா கூப்பிடுச்சேன் ரஜினா அவங்க சீத அப்படி ஒரு ஆள் பாங்க கூப்பிடுமா? சரி ஆரம்பிச்சுடுங்க. ஒத்த கல்லு மூக்குத்தியா என ஒத்தையில போறவளே நீ வத்தியா. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவளே நீ வத்தியா. மேலூர் சந்தையில மூக்குத்தியா அடி வெள்ளியில வாங்கி வந்தே நீ வத்தியா. சொல்லி விடுங்க இல்ல ஆட்டோட சின்னதா இருந்துச்சு மைக் செட்டுக்கார மைக் தண்டி அதனால அவர்கிட்ட ஒரு வாரம் போய் பார்த்தேன். சரி அந்த வரும் உங்க அக்கா வீசா போராம படாதமா இல்லையே எனக்கு இது வயசுக்கெல்லாம் ஆடுன்னு சொன்னாக்க நான் இளவட்ட சாப்பிட்டு என்ன நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன கிழமை எங்க போகணும்? காவலுக்கு போகணும். அப்பா என்ன சொன்னார்? கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னார். நம்ம 2 பேரும் வந்துட்டேன். இந்த இடத்துக்கு யார் வரணும்? தலைவி வரணும். அது வந்தாட்டு இந்த இடம் கலகலன்னு சொல்லி கண்டிப்பா இவ்வளவு நாளும் அப்பா நம்ம 4 செவத்துக்குள்ள வச்சிருந்தாரு. இன்னைக்குதான் அப்பா சுதந்திரமா திறந்து விட்டுருக்காரு. அப்பா பேரை நம்ம காப்பாத்தணும். இல்ல அப்பா காலை விட்டாரு காவலுக்கு விட்டாருக்கா. நீங்க நினைச்சுக்காதீங்க காவலுக்கு விட்டாரு அப்பா. என்ன காசு தான் ஒழுங்கா போயிட்டாரு காவ காக்குறது. உன்னை பார்த்தோன்னே எப்படி காசு கொடுப்பாரு? எல்லாமே கருப்பா இருக்குது. ஏதாச்சும் கொஞ்சம் பழிச்சு பல்லு மட்டுமே கொஞ்சம் வெள்ளையா தெரியுது. எல்லாமே கருப்பா இருக்குது. அப்புறம் உன்னை பார்த்தோன்னா அப்பா கடை சொல்லாம போக சரி ஐயா நாத்து நான் கூப்பிடுவோமா? அது வந்தாத்தான் இந்த இடம் கலையாள இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அம்மா நாத்துனா வாங்கம்மா வாங்கண்ணா அம்மா வந்தாத்தானே இந்த இடம் கலையாள கண்டிப்பா நொண்டியா கண்டிப்பா சொல்ல வந்து நீங்க பேச்சுவார்த்தையை சரியில்லாம பேசிருக்க. அப்பான்னு சொல்லி வேலையை விட்டு தூக்க சொல்ல வேண்டி நான் கண்ணு கட்டுமா கவலை பாக்க எங்களோட சேர்ந்து ஒத்துழைப்ப
காலை பாப்பேல உங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு ஏன் கீழே இறங்கிட்டே இருக்கா ஆமா சார் நம்ம ஓடுறது இது குருநாதருக்குள்ளது உள்ள ஜாக்கெட் எல்லாம் போடலையா போட்டிருக்கேன் போட்டிருக்கியா இதை எப்படி என்னது எத்த தட்டி பார்த்தாலே தெரியுதுலமா அதான் உள்ள கலட்டு வைக்கும் நெஞ்சுக்குள்ளே என்ன இது சொன்னா தெரியுமா என் நெஞ்சுக்குள்ளே பழைய பஞ்சு பம்பர கட்டியுமே வெட்டி வேணும் ஆசை விரல விட்டா வீசும் நான் ஒரு சிந்து காவடி சிந்து நாத்தம் போடுங்கவில்ல தண்ணி இருந்தும் கப்பு இருந்தும் குண்டிகள் ஏன் நீ வந்து கழுவி விட்டு போறது தானே சரி, ரெடியா? ரெடியா சரி இருக்கு வாமா அம்மா வாமா இந்த பக்கமா சரி வா பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பாதிச்ச இந்த ரெண்டு பயல்கள் கண்டிலே நம்ம நாடகமே ஆடுறோம். கண்டிப்பா. சரியா அதுக்கே இருக்கு சிரிச்சுட்டே இருக்கு எப்படி உன்னை பார்த்தோன்னே எப்படி சிரிச்சுட்டே இருக்க மத்தியா அதுல காசு கொடுத்தா போவா வந்து நடிக்கிறேன் அப்படியா ஆமா வந்து அவனை சிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டியா சரிம்மா சிலு சிலு சிலுவென காத்து பட்டு மர மர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு படிக்கிற பருவத்து பாட்டு சிலு சிலு சிலுவென காத்து உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு ஓடக்காட போகும் காத்தே நாள்தோறும் நானே உனக்காக தூது விட்டு தினமாச்சு சிலு சிலு சிலுவென காத்து புது புது வரிகளை போட்டு என்ன நீ காதல் பண்ணு அதுதானே பண்ணாட்டி போயா என்று விடமாட்டேன் நீ பூசும் சோப்புலாம் தானே பேசலாமா காத்து உள்ள ஏறுதா எங்க இருந்து பிடிச்சிட்டு அம்மா சில சில காத்து உள்ள அப்படியே ஏதோ அவசரம் ஏமா எங்கிட்டு போட்டாலும் தெரியறது தெரியத்தாமா செய்யும் மானம் அதான் பேச தட்டி
அம்மா வந்திருக்காரு. அம்மா வந்திருக்காரு. வணக்கம் சொல்லணும். சொல்லிட்டேன் அம்மா அம்மா வணக்கம். நல்லா இருக்கா? நீடோடி காலம் வாழ வேண்டும். சத்தியப்பிரியா, நீ நீடோடி காலம் வாழ வேண்டும். உனக்கு ஆசீர்வாதம். நீங்களே சொல்றீங்க. ஆனா உனக்கு இருக்கிற மாதிரியா எங்கேயுமே பார்த்தது என்ன செய்யுது? சொல்ல எனக்கு படிச்சிருக்கோம். ஊர்ல ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டுருப்பாரு. பெருசு கக்க மாதிரி பெருசா 10 வாங்கி போட்டுருப்பேன். உன்னுடைய ஆடை ஆபரணம் நல்லா இருக்குதா? சரி இருக்கட்டும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குதா? உங்க புண்ணியத்தை நல்லா நல்லா இருக்கா? நீரோடு காலம் வர வேண்டும். அப்பா வந்தாரா? அப்பா வந்தாருமா? என்ன சொன்னாரு? செஞ்சாருமா? ஏய் சொன்னாருமா? சாரியா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? காவல் காக்க சொன்னாரு. காவல் காக்க சொன்னாரு. காவலுக்கு போகணுமா? ஆமா. அங்க போய் எப்படி காவல் பார்க்கணும்? ஆலோசோ அப்படிங்கிற காவல் காக்க சொன்னாரு. ஆனந்தம் சோ, ஆனந்தம் சோ, ஆனந்தம் சோ என்று கையில் கவலை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வெள்ளாப்பல்ல உச்சரித்து வானமாடி வருவதை கானத்தால வந்து சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு. நல்லா இருக்காங்க. வந்தோடனே பரிவர்த்தனை நல்லா இருக்கும். நல்லாவே இருக்காது. அதனால காவலை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி நடிச்சினால் அழுப்பு இருக்காது. அது ஆனந்தம் சேராவிட்டால் அழகு இருக்காது. சரியா? எனக்கு 2 நாள் என்ன பார்க்கும்போது ஏன் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா. அது வேற கீழே இறங்கிட்டு இருக்காம கைப்பிடிச்சு ஏத்தி வருது. உனக்கு பார்க்கல, ஆனா உண்மையிலே சொல்றேன், நீ ஒன்னே பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கமா? சரி இருக்கட்டும். தீவனத்தை பார்க்கும்போது நெட்டவனங்களை பார்க்கும்போது நல்ல புதுமையான வளமா இருக்கு. இந்த புதுமையான வளங்களை பார்க்கும்போது என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ஏழை ஒரு
ஆமா வேற அவர் சொல்றாரு வந்ததுலேருந்து ஆடவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு போயிட்டாரா போயிட்டாங்க நம்மளாம் ஒரு குடும்பம் கண்டிப்பான்னு நீங்க வரக்கூடாது. சரி ஆடம்மா வந்து ஆமா அதான் ஆடம்புலத்தா பொம்பளை இன்னைக்கு பொம்பளை நம்ம கூட்டம் ஆடமாட்டா பள்ளியெல்லாம் ஆடவே கூடாது. ஆடக்கூடாது ஆடமா சரி இருக்கட்டும். ஆக மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பி இருக்காங்க அவங்களுடைய விருப்பத்திற்காக ஒரு நாளே நாலு தாம் அவ்வளவு ஆடினா போதும் உடலூர் குண்டுமல்லி மாட முடிக்க வந்தவள்ளி உடலூர் குண்டுமல்லி மாட முடிக்க வந்தவள்ளி வாசல் குத்தமல்லி ஓடி பாமா கொத்தமல்லி வாசல் கொத்தமல்லி பாமா கொத்தமல்லி கூடலூர் குண்டுமல்லி மாட முடிக்க வந்தவள்ளி அப்பா வரும்போது மாங்காய் மரத்துல மாங்காய பாரு மாங்காய் மரத்து வச்சதாரு தேங்காய் முறைக்கல சேர்த்து அனுப்பின வந்ததாரு சந்தைக்கு வந்த கிளி ஜர சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி ஜர சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா குத்தாலத்து வாரி ஒரு புறாவிடும் பேரே குத்தாலத்து ஆடே ஒரு புறாவிடும் பேரே சந்தைக்கு வந்த யார சொல்லி பேசுதடி ஏரோடும் இந்த சீரான மதுரையிலே ஓராக கொண்டாரோ ஈராட்டை தன்னமன்னானே ஒரு நன்னமன்னானே நன்னானே நன்னமன்னானே நன்னானே ஒரு நன்னமன்னானே நன்னானே அது ஒண்ணும் இல்ல ஒரிஜினல் இல்லையா ஒட்டுமோசரா இதுக்கு நான் போய் ஆபரேஷன் பண்ணி அவனை புரிய நான் போய் ஆம்பே விட்டு வந்தாங்க ஏரோடும் எங்கே சீரான மதுரையிலே ஊராக கொண்டாரோ ஈராட்டை
அதான் போதும்லக்கா ஒரு கையிலேயே தட்ட முடியும் இப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன காரணம் எனக்கு நானும் இப்படி உட்கார அப்புறம் ஓப்பிடியே எனக்கே போதிக்கிற மாதிரி ஜிக்கியர்